நம்ம ஏரியா சைட்லாம் ஒரு வண்டியை வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வர்ற கேப்பில் அதை ஆட்டையை போட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நைட்டு தூங்கும்போது கதவு ஜன்னல்லாம் நல்லா சாத்திட்டு தூங்குவீங்க. சில நேரத்தில் தூங்கும்போது கூட ஜன்னல் கதவெல்லாம் ஒழுங்காக அடைச்சோமான்னு சந்தேகப்பட்டு மறுபடியும் போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க சனி சிங்கானாப்பூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் கதவுகளே கிடையாதாம். சரி, இங்கே கதவு தான் இல்லாமல் இருக்கு, ஆனால் ஜன்னலாச்சும் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாதாம். ஏன்னா இந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் திருட்டுகளோ இல்லைன்னா எந்தவித அசம்பாவிதங்களோ நடக்காம சனி பகவான் பாத்துக்குருவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிட்டு வர்றாங்களாம். இந்த பழக்கம் அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்களாம். அது எதுக்காகன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிராமத்துல ஒரு சின்ன ஆறு ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த ஆத்துல ஒரு நாள் திடீர்னு வெள்ளம் வந்திருக்கு. இதனால ஆத்துக்கரையில இருந்த பொருட்கள்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சான். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சுதான் அந்த வெள்ளப்பெருக்கு நின்றுருக்கு. இந்நிலையில வெள்ளம் நின்ற பிறகு அந்த ஆத்துல ஒரு பெரிய கல் ஒண்ணு தண்ணியில அடிச்சுட்டு வந்து அங்க கிடந்திருக்கு. அதுவும் அந்த மாதிரியான ஒரு பெரிய கருப்பு கல்ல அங்க இருக்கிற மக்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையாம். இப்படி ஒரு கருமையான கல் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்தாங்களாம். இதனாலேயே மக்கள் அந்த கல்லை பார்க்க கூட்டம் குமிஞ்சிட்டாங்களாம். அந்த கல்லை பார்த்துட்டு உண்மையிலேயே இது கல்லு தானா இல்ல வேற ஏதாச்சுமான்னு சொல்லி அங்க இருந்த மக்கள்லாம் அதை தொடுறதுக்கு கூட பயப்பட்டாங்களாம். சில பேர் இது ஏதோ வினோதமான பொருள்னு நினைச்சாங்களாம். அப்போ அங்க இருந்த ஒருத்தர் மட்டும் முன்னாடி வந்து அந்த கல்லை ஒரு குச்சியை வச்சு குத்துனாராம். உடனே அந்த கல்ல இருந்து ரத்தம் பொல பொலன்னு ஒழுக ஆரம்பிச்சிருச்சாம். அதை பார்த்துட்டு அந்த மக்கள் எல்லாம் பயந்துகிட்டு அலறி அடிச்சு ஓடி அவங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு அந்த ஊர் தலைவர் கனவுல சனி பகவான் வந்து நான் தான் அந்த கல் உருவத்துல வந்து உங்க ஊர் பகுதி மக்களை காக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதாகவும் அந்த கல்லை அந்த ஊர் மக்களுக்கு நேரடியா அருளளிக்கும்படி வைக்க வேணும்னு சொல்லி கேட்டதாகவும் அவருக்கு கனவு வந்திருக்கு. அடுத்த நாளே இந்த விஷயத்த மக்கள் கிட்ட சொல்றாரு ஊர் தலைவர். அதுக்கப்புறமா அந்த கல்லை மக்கள்லாம் சனீஸ்வர பகவானா நினைச்சு வழிபட ஆரம்பிச்சாங்க. சனீஸ்வர பகவானே நேரடியா மக்களோட தொடர்புல இருக்க வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டதால கூரையே இல்லாம வெட்ட வெளியில ஒரு மேடையை மட்டும் அமைச்சு அதுல சனீஸ்வர பகவானை வச்சு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அந்த ஊர் மக்கள். அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல பூரா கதவுகளையும் ஜன்னல்களையும் எடுக்க சொல்லி அந்த ஊர் தலைவர் உத்தரவிட்டாராம். அந்த ஊர் மக்கள் அனைவரும் கதவில்லாத வீடுகள்ல தான் இருக்கணும்னு, அப்பதான் நமக்கு சனி பகவானோட அருள் கிடைக்கும்னு சொல்லியும் நம்புனாங்களாம். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கதவே இல்லாத வீடுகள்ல தங்கி இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல திருட்டு சம்பவம் இல்லைன்னா பாதுகாப்பற்ற சம்பவங்கள் எதுவும் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சனி பகவானை வேண்டிக்கிட்டாங்களாம். அன்னையில இருந்து இந்த ஊர்ல திருட்டுக்களே நடக்கிறது இல்லையாம். அதையும் மீறி யாராச்சும் ட்ரை பண்ணா அவங்க உயிர் உடனே போயிரும் சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் நம்புறாங்க. இதனாலேயே பயம் ஏற்பட்டு அந்த பகுதியா செல்லும் யாரோ எந்த பொருளையும் திருட விடக்கூடாது என்பதுல கவனமா இருப்பாங்களாம். பல வருஷமா அந்த ஊர்ல ஒரு திருட்டு சம்பவம் கூட இது வரைக்கும் நடந்ததே இல்லையாம். அங்க இருக்கிற வீட்டுல எல்லாத்துலயும் கதவுக்கு பதிலா வெறும் துணியை தான் வச்சு தொங்க விட்டுருப்பாங்களாம். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஊர்ல ஒரு பேங்க் இருக்குதா, அந்த பேங்க்குக்கு கூட கதவுகளே கிடையாதாம். இந்த மாதிரி கிராமங்கள்லாம் இருக்கிற கேட்கறதுக்கே ரொம்ப வினோதமா இருக்குல்ல. இது எல்லாமே கேட்கிறப்போ எனக்கு தமிழ் சினிமாக்கள்ல வர 2 படங்கள் தான் ஞாபகம் வருது. அதை யாராச்சும் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா படத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கும் மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.